ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாப் கன்ஃபார்ம் அலர்ட். நம்ம வீடியோவில் இன்றைக்கி டிஎன்பிசி தேர்வுக்கு எதிர்பார்க்கப்படும் முக்கியமான வினாக்கள் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை கடைசி வரை பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1. பாவலரேறு என்று அழைக்கப்படுபவர் யார்? விடை பெருஞ்சித்திரனார். 2. திருவிக்க போல இமைகளை மூடி எழுதும் ஆற்றலை கற்றுக்கொண்டவர் யார்? விடை தேவநேய பாவனார். 3. உலகத்திலேயே மொழிக்காக உலக மாநாடு நடத்தியவர் யார்? விடை க. அப்பாத்துரையார். 4. மொழிஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் யார்? விடை தேவநேய பாவனார். 5. புதிய உரைநடை என்னும் நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் யார்? விடை எழில் முதல்வன். 6. ஒன்றோடு புக்க மணவாய் தென்றல் என்று கூறும் நூல் எது? சிலப்பதிகாரம். 7. நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா என்று அழைக்கப்படுபவர் யார்? விடை பாரதியார். 8. காலின் ஏழடி பின் சென்று என்று கூறும் நூல் எது? விடை பொருணராற்றுப்படை. 9. வாழை இலை விருந்து ஆண்டுதோறும் கொண்டாடப்படும் நாடு எது? விடை அமெரிக்கா, மினசோட்டா பகுதி. 10. முத்து குளிக்கும் கொற்கையின் அரசர் யார்? விடை அதிவீர ராம பாண்டியர். 11. 10 பாட்டு மொத்தம் எத்தனை அடிகளை கொண்டது? விடை 583 அடிகள். 12. கரிசல் இலக்கியத்தை நிலைநிறுத்தியவர் யார்? விடை கி. ராஜநாராயணன். 13. கோபல கிராமம் என்னும் புதினம் சாகித்ய அகாதமி விருது வாங்கிய ஆண்டு? விடை 1991. 14. அண்ட பகுதியில் உண்ட பிறக்கம் என்று அழைக்கப்படும் நூல் எது? விடை திருவாசகம். 15. பரிபாடலின் வேறு பெயர் என்ன? விடை ஓங்கு பரிபாடல். 16. சீராப்புராணத்திற்கு உரை எழுதியவர் யார்? விடை செய்குதம்பி பாவலர். 17. திருவிளையாடற் புராணம் மொத்தம் எத்தனை காண்டங்களை கொண்டது? விடை 3 காண்டம் 64 படலம். 18. திருவிளையாடற் புராணத்தின் ஆசிரியர் யார்? விடை பரஞ்சோதி முனிவர். 19. தேவராட்டத்திற்குரிய இசைக்கருவி எது? விடை தேவதும்பி, ஆண்கள் ஆடும் ஆட்டம். 20. நாடகக்கலையை மீட்டெடுப்பதை தமது குறிக்கோள் என்று கூறியவர் யார்? விடை நா. முத்துசாமி, கலைஞாயிறு. 21. முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் நூலை இயற்றியவர் யார்? விடை குமரகுருபரர். 22. ஆண்பார் பிள்ளை தமிழ் கூறிய பருவம் எது? விடை சிற்றில் சிறுபறை சிறுதேர். 23. கம்பராமாயணம் மொத்தம் எத்தனை காண்டங்களை கொண்டது? விடை 6 காண்டம். 24. சாயாவனம் புதினத்தினால் புகழ புகழ்பெற்றவர் யார்? விடை சா. கந்தசாமி. 25. விசாரணை கமிஷன் என்னும் புதினத்திற்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் யார்? விடை சா. கந்தசாமி. 26. மருத நிலத்திற்குரிய தெய்வம் எது? விடை இந்திரன். 27. முல்லை நிலத்துக்குரிய தொழில் எது? விடை ஏறு தழுவுதல், நிறை மேய்தல். 28. தேன்மலை நூலின் ஆசிரியர் யார்? விடை சுரதா. 29. சிலம்பு செல்வர் என்று அழைக்கப்படுவர் யார்? விடை மாப்போ சிவஞானம். 30. மாப்போ சிவஞானம் சாகித்ய அகாதமி விருது எந்த நூலுக்காக வாங்கினார்? விடை வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு, 1966ஆம் ஆண்டு. 31. முத்தமிழ் காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் எது? விடை சிலப்பதிகாரம். 32. சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் யார்? விடை இளங்கோவடிகள். 33. மருத நில பூக்கள் எந்த நிறமுடையது? விடை நீல நிற பூக்கள். 34. வேருக்கு நீர் கதையின் ஆசிரியர் யார்? விடை ராஜம் கிருஷ்ணன். 35. கண்ணதாசனின் இயற்பெயர் என்ன? விடை முத்தையா. 36. கண்ணதாசனின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற புதினம் எது? விடை சேரமான் காதலி. 37. அறமும் அரசியலும் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? விடை மு. வரதராசனார். 38. ஜெயகாந்தன் சாகித்ய அகாதமி விருது பெற்ற புதினம் எது? விடை சில நேரங்களில் சில மனிதர்கள். 39. சிறுகதை மன்னன் என்று அழைக்கப்படுபவர் யார்? விடை ஜெயகாந்தன். 40. தேம்பாவணி நூலின் ஆசிரியர் யார்? விடை வீரமா முனிவர். 41. கிறித்துவிற்கு முன் தோன்றியவர் யார்?
விடை திருமுழுக்கு யோவான். 42 வீரமாமுனிவருக்கு இஸ்மத் சந்நியாசி என்னும் பட்டம் வழங்கியவர் யார்? விடை சந்தா சாஹிப். 43 தேம்பவாணி மொத்தம் எத்தனை பாடல்களை கொண்டது? விடை 3615 பாடல்கள், 3 காண்டங்கள். 44 கிறித்துவின் வளர்ப்பு தந்தை யார்? விடை சூசையப்பர் என்ற வளவன். 45 மலைப்படுகடம் நூலின் வேறு பெயர் என்ன? விடை கூத்தராற்றுப்படை. 46 சீவலமாறன் என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார்? விடை அதிவீர ராம பாண்டியர். 47 கம்பராமாயணத்திற்கு கம்பர் இட்ட பெயர் என்ன? விடை ராமாவதாரம். 48 புயலிலே ஒரு தோணி என்னும் நூலின் ஆசிரியர் யார்? விடை பா சிங்காரம். 49 முல்லைப்பாட்டு என்னும் நூலினை படைத்தவர் யார்? விடை நப்பூதனார். 50 தாய்லாந்து மன்னரின் முடிசூட்டு விழாவில் எந்த பாடல்களை பாடுகின்றனர்? விடை திருவெம்பாவை, திருப்பாவை.